இஃப்தார் ஸ்பெஷல் விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி ஸ்பெஷலே வரி மட்டி தான். இந்த மட்டியை வாங்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுண்டாயிடுச்சு. இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். அது ஒரு பவுல் நிறையா அதிகமாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ மட்டியை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதோட சின்ன பெரிய சைஸில் தக்காளி 2, தேவையான அளவு பச்சை மிளகாய் காரம் தகுந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. இப்போ தாளிப்புக்கு ஏலக்காய், கருவேப்பட்டை, தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ரெடி பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கி ரெடி ஆனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டியும் அதோடு சேர்த்துடலாம். இது வந்து கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வாசத்துக்கு, அதோடைய வாசமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மட்டியும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க. கெச்சப்பு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நான் தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. அதில் உள்ள தண்ணி தான் நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கிறேங்க. இப்போ தக்காளி பெரிய சைஸில் 2 அதையும் யூஸ் பண்ணி நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ 3/4 டம்ளரில் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டியதில்லை. இதுவே நல்ல டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ 3 விசில் விட்டுருவோம். 3, 4 விசில் தாராளமாக விடலாம். அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இந்த மாதிரி அழகாக கனிஞ்சு போய் மட்டி பார்க்குறதுக்கே அழகாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நான் இதில் தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த பொருட்கள் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே நல்லா அழகாக வந்துருச்சு டேஸ்ட்டாக. இது வந்து நாங்கள் இஃப்தாருக்கு தான் ரெடி பண்ணினேன். இதுக்கு இடியாப்பம், புரோட்டா இந்த மாதிரி இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நாங்கள் இடியாப்பத்துக்கு தான் இதை ரெடி பண்ணணும். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா மட்டி நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறோம். பாலை ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு அதோட பாதாம், முந்திரி போட்டு அந்த எசன்ஸ் ஃப்ளேவரையும் ரோஸ் மில்க் ஃப்ளேவரையும் போட்டு 1 டம்ளர் சீனி போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அது இப்படி அடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லா வரும். மில்க் போட்டு நான் லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன். அது ஒரு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாதாம் மிஷினு தேத்தா உரை அதோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரோஸ் மில்க்கு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோட ஜவ்வரிசி, மட்டி, இடியாப்பம்னு ஸ்பெஷல் வேறு லெவலாக போயிடுச்சு. எங்களுக்கு இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி மீன் அவியல், மட்டி ஸ்பெஷல் தான். எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத பற்றி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.